அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. 14வது அத்தியாயம். பொல்லா பொறியும் புலனும் காணமும் போக்கி ஜமாலை ஷுஹூது செய்யாதவர் எல்லா கிதாபும் எழுத்தர ஓதியும் எரி நரகிற் சென்று வீழ்குவர், அது நிஜம். உமர் வலியுல்லாஹ். இடது மார்பின் கீழ் 4வது அங்குலத்தில், அதாவது இருதயஸ்தானத்தில், ஹூ எனும் அச்சரத்தை உன் நாட்டத்தால் தரிபடுத்தி சூரியனை போன்ற பிரகாசம் பொருந்தியதாய் பார்த்து வரவேண்டியது. அவ்வாறு பார்த்து பழக பழக உனது மன ஊசலாட்டங்கள் யாவும் நீங்கும் வரை இந்த சாதனையை கைவிட்டு விடாது பழகி வர வேண்டியது. ஊசாட்டங்கள் அகன்று விட்டவுடன் மனது தெளிவடைந்து விடும். ஆரம்பக்காரன் முதலில் தனித்த இடத்திலிருந்து தனக்கு வசதியான இருப்பில் தரிபட்டு நேராக நிமிர்ந்து கொண்டு தன்னுடைய நாடியை நெஞ்சோடு சேர்த்து தன் மனதை அண்ணாக்கு, உண்ணாக்கு, சிறுநாக்கு, மேலும் புருவ மத்திக்கும் பிடரியின் பள்ளத்துக்கும் 2 காதுக்கும் மத்தியாக செலுத்தி வந்தால் தொனி கேட்கும். இதில் சில காலம் தரிபட்டு இந்த தொனியை கேட்டு பழகி வந்தால் பல்வேறு தொனிகள் 10 விதமாக வெளியாகி கடைசியாக ஹூ என்னும் தொனி ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கும். இதுவரையும் தான் ஒருவனுக்கு முயற்சியும் தெண்டிப்பும் தேவையாகின்றன. மேற்சொன்ன குறிப்பில் மனதை செலுத்துவதும் இதுவரையில்தான். அதற்கப்பால் குறிப்பற்ற எல்லையே இவனுக்கு ஸ்தானமாகும். இதற்கு மேல் என்ன நடக்கிறது, என்ன விளைகிறது என்று எதிர்பார்க்க வேண்டியதுதான். சங்கைமிகு ஷேഖநாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதஸல்லாஹு சிர்ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய ஹகாயிகு சஃபா எனும் நூலின் தமிழ் விரிவாக்கமான பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து